ராகுல் அண்ட் ஜெய், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதை வர்ணிக்க என்கிட்ட வார்த்தைகளே இல்லை. 6 வருஷத்துக்கு அப்புறம் என் 2 மகன்களையும் ஒன்னா சந்திக்கிற ஒரு அப்பனுக்கு இது எவ்வளவு பெரிய சந்தோஷம். உங்க யாராலையும் இதை ஜட்ஜ் பண்ண முடியாது. சரிப்பா, ராகுல், ஜெய் எல்லாரும் சாப்பிட வாங்க. நீங்களும் சாப்பிட வாங்க. வாங்க பசங்களா, சீக்கிரம் வாங்க. வாவ் மை மிக்கி மவுஸ். இன்னைக்கு பிரியா என்ன சாப்பிடுவா? விக்கி நீ என்ன சாப்பிடுவ? நாங்க எதுவா இருந்தாலும் சாப்பிடுவோம். நீதா முக்கியமா உங்களுக்காக தான் சமைச்சிருக்கா, எடுத்துக்கோங்க. அடடா, நீயும் எடுத்துக்க, உனக்கு பசிக்குதுல. வாவ், அருமையான ஸ்வீட், நல்லா இருக்கு. அப்பா இன்னைக்கு ஷில்பா சமைக்கும் போது ரொம்ப அன்பா சமைச்சிருக்கா. அதான் எல்லாருக்கும் சாப்பாடு டேஸ்டியா தெரியுது. என்னது? பிரகாஷ் அங்கிள், நீங்க எங்கேயா? அங்கிள் வணக்கம். வணக்கம் அங்கிள். வணக்கம் அங்கிள், நான் தேஜ், இங்கே தான் இருக்கேன். என்ன மன்னிச்சிருப்பா, என் கவனம் வேற எங்கேயோ இருந்தது. பரவாயில்ல. அங்கிள், நீங்க இங்க வெயில்ல தனியா உட்காந்துட்டு என்ன பண்றீங்க? என் பையன் சுனில் சாவி கொடுத்துட்டு போறதுக்கு மறந்துட்டான். ஆனா கவலைப்பட வேண்டாம், அவன் வந்துகிட்டே இருப்பான். அங்கிள், அப்போ நாங்க சுனில் சாருக்கு கால் பண்றோமே, அவர் வரத்துக்குள்ள ஈவினிங்கே ஆயிடும். அட பரவாயில்ல, வேலை சமயத்துல ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்க இஷ்டம் அங்கிள். ஆனா வேணும்னா நீங்க எங்க வீட்டுல வந்து உட்காருங்க. இல்லை பரவாயில்ல, என்னை தனியாக விட்டுடுங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. சார், நீங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்காக இங்க உட்காந்துருந்தீங்க இல்லையா? அப்பதான் இந்த கை சாப்பாட்டுல விழுந்ததா? ஆமா சார். இப்படி பயங்கரமான ஒரு கையை இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை. அது மட்டும் இல்ல சார், நாங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டோம். சார், நீங்க இந்த கையை பார்த்துட்டீங்கல்ல, நல்லா பாருங்க, ரத்தம் ஃபுல்லா காஞ்சு போயிருக்கு. ரொம்ப கொடூரமா இந்த கையை வெட்டி இருக்கா. இந்த கையோட நிலைமை இப்படி இருக்குன்னா அவ வெட்டின அந்த உடம்போட மற்ற பாகங்களை எல்லாம் கட் பண்ணி எங்கெங்கெல்லாம் போட்டிருப்பானோ. சார், இந்த கையை பார்த்து நம்மளால இது ஒரு ஆம்பளையோட கையா இல்ல ஒரு பொண்ணோட கையான்னு சொல்ல முடியாதா? அத சலோங்கி சொல்லிடுவா, அது அவனோட வேலை. ஓ, குற்றவாளிகளோட விளையாட்டு இப்பெல்லாம் ரொம்பவே வித்தியாசமாவே இருக்கு. சலோங்கி, தனியா என்ன பேசிட்டு இருக்க? என்கிட்ட பேசு. என்ன தெரிஞ்சது இந்த கையை பத்தி? பாஸ், இதோட கை யாருதுன்னே தெரியல, ஆனா இதோட டிஎன்ஏ இறந்தவனோட கதையை மறுபடியும் சொல்லுது. அப்படி என்ன கதையை சொல்லிச்சு? சச்சின், இது எவனோட கையோ அவனோட வயசு 40லேருந்து 45 இருக்கும். அப்புறம் பாஸ், இவன் கூட நடந்த கொடுமைகளை நினைச்சு பார்த்தாலே உடம்பெல்லாம் நடுங்குது. உடம்பு நடுங்குதா? ஏன் சாலோங்கி சார்? இவன் கையில இருக்கிற ரத்தத்தின் ஒவ்வொரு சொட்டையும் பிடுங்கி வெளியே எடுத்திருக்காங்க. என்ன சொல்றீங்க சார் நீங்க? அவளை கொல்றதுக்கு முன்னாடி இவ்வளவு கொடுமை பண்ணிருக்காங்க, ரொம்ப பாவமாச்சே. அப்புறம் இதை பாரு, இந்த ஊசி, இந்த கம்பி, அப்புறம் எல்லாமே இந்த கையோட பிரஷர், வால்யூம், அப்புறம் டென்சிட்டியை காட்டுது. ஆனா சார், அவனும் இறந்து போயிருக்கான், கையில ரத்தமும் இல்ல, பிரஷர் எப்படி வரும்? ஒவ்வொரு டெட் பாடிக்கும் தனி வால்யூம், தனி டென்சிட்டி, தனி பிரஷர் இருக்கும். ஆனால் இந்த டெட் பாடியை பார்த்தா அந்த டென்சிட்டி, வால்யூம், ப்ரெஷர் எல்லாமே குறைவாக இருக்குது. அதோட இந்த கையை பாருங்க பாஸ். இந்த கையை பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் கிளியர் ஆகுது. எவனோ ஒருத்தன் கிளினிக்கலி, சர்ஜிக்கலி கையை வெட்டியிருக்கான். அப்படியா? அதாவது மெடிக்கலை பற்றி யாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோ அவன்தான் இந்த காரியத்தை பண்ணியிருப்பான். இல்லை, ஒருவேளை ஒரு டாக்டரோட வேலையாக கூட இருக்கலாம்.
இது யாருன்னு நாம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே முக்கியமா இந்த கை இது யாரோடதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் இதை நாம கண்டுபிடிக்கணும்னா இந்த விரல்ல இருக்கிற மோதிரம் தான் நமக்கு சரியான துருப்புச்சீட்டு. ஆனா அந்த மோதிரம் அப்படி துரு பிடிச்சிருக்கே. மோதிரத்துக்கு துரு பிடிச்சிருக்கு. அதனால அந்த மோதிரத்தை பிரின்சாம் கார்பைடு கெமிக்கல்ல போட்டிருக்கேன். அது போட்டா துரு போயிடும். அது போயிட்டா ஒரிஜினல் மோதிரத்தை நம்ம பார்க்க முடியும். ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க பாஸ், இதுதான் அந்த மோதிரம். இப்ப கிளியரா தெரியுது. இது என்னது? இந்த மோதிரத்துக்குள்ள 2 ஆல்பாபெட்ஸை இன்கிரிப்ட் பண்ணிருக்காங்க. ஆர் வி. சார், இந்த 2 ஆல்பபெட் ஆர் அண்ட் வி, இதை வச்சு எப்படி ஆளை கண்டுபிடிக்கிறது? இதை கண்டுபிடிக்கிறது தானே நம்மளோட வேலையே ஃப்ரெடி. 2 லெட்டர்ஸ் கிடைச்சிருக்கல, ஆர் அண்ட் வி. ஃப்ரெடி, இதை விட சின்ன சின்ன துருப்பெல்லாம் வச்சு நாம கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். ஒருவேளை இறந்து போனவனோட இனிஷியலா கூட இருக்கலாம் இல்லையா? வாய்ப்பு இருக்கு. அதோட சச்சின் வேற ஏங்கல்ல யோசனை பண்ணி பாரு. இந்த ஆர் அண்ட் வி அவ பொண்டாட்டியோட கூட இருக்கலாம். இந்த மோதிரம் மேரேஜுக்கு போட்டதா கூட இருக்கலாம். சார், இன்னொரு விஷயம், இந்த மோதிரம் பிளாட்டினம்ல பண்ணது. சார், இந்த மாதிரி மோதிரம் மார்க்கெட்ல ஈஸியா கிடைக்காது. ஆர்டர் கொடுத்து தான் இது வாங்கி ஆகணும். கரெக்டா சொன்ன. இந்த மோதிரத்தோட போட்டோவை எல்லா ஜுவல்லரி ஷாப்புக்கு அனுப்புங்க. எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எந்த ஜுவல்லரி ஷாப் இந்த மோதிரத்தை பண்ணாங்கன்னு தெரியணும். அதோட யாருக்குன்னு தெரியணும். ஆர் வி. எஸ் சார். சார், ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த கொலைகாரன் ஆர்வியை கொலை பண்ண நினைச்சிருந்தா அவனை ஈஸியா கொலை பண்ணிருக்கலாமே. ஏன் இப்படி வெட்டி எடுக்கணும்? அவ இறந்தவனோட அடையாளத்தை மறைக்க பார்த்திருக்கா சச்சின். அடையாளத்தை மறைக்க தான் பார்த்திருக்கா. சார், சார் உங்களை மீட் பண்ண சில பேர் வந்திருக்காங்க. ரொம்ப அர்ஜென்ட்னு சொல்றாங்க சார். வர சொல்லு. வாங்க. வணக்கம் சார். வாங்க, சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு சார். உங்களால மட்டும்தான் எங்களுக்கு உதவி பண்ண முடியும். பிரச்சனையா? அது என்ன பிரச்சனை? சார், நாங்கள் மோதிலால் நகரில் இருக்கிற ரோஸ் சொசைட்டிலேருந்து வரோம். எங்கள் பில்டிங்கில் ஒரு வயசானவர் இருந்தார். அவர் பேர் பிரகாஷ். இருந்துட்டு இருந்தாருன்னா இப்போ அவர் இல்லையா? சார், நேற்று வரை இருந்தார். சொசைட்டியோட பார்க்கில் அவர் உட்காந்துருந்ததை பார்த்தோம். லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு உட்காந்துருந்தாரு. அப்ப நீங்க யாரும் போய் அதை பத்தி விசாரிக்கல? உங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன விஷயம்னு கேட்டிருக்கலாம்ல? ஏன் தெரியல, நாங்க அவர்கிட்ட கேட்ட போது விசித்திரமா பதில் கொடுத்தாரு. சார், அவர் வெளியே உட்காந்துருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணமா இருக்கும்? சார், அவரோட ஸ்டெப்சன் சுனில், அவன் சரியான அயோக்கிய பையன். எப்ப பார்த்தாலும் சண்டை போடுவான். சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பெரியவரை அவன் பையன் தான் வீட்டை விட்டு துரத்திட்டானு. அவர் எங்க இருப்பாருன்னு தெரியல. ஒருவேளை அவரோட வீட்டுக்கே போயிட்டாரோ என்னவோ. வீட்டில் போய் பார்த்தீங்களா? நாங்க அங்க போயிருந்தோம், ஆனா அவர் அங்க இல்ல. நாங்க சுனில் கிட்ட கேட்டதுக்கு அவன் தெரியாதுன்னு சொல்லிட்டான். சார், அவங்களுக்கு அவரை பத்தி கவலையே இல்ல. சுனில். ஹலோ. எங்க? ஒரு நிமிஷம். என்ன பேர் சொன்னீங்க? மாலதி. சரி, இங்க பாருங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க அவரோட போட்டோவை மட்டும் அனுப்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். சார், யாரோ மாலத்தியா ஹவுஸ் ஒய்ஃபா இந்திரா நகர்ல இருந்து காணுமா? இந்திரா நகர்ல ஒரு மாலத்தி, மோதிலால் நகர் ஒரு வயசானவர். 2 இடத்துல இருந்து 2 பேரை காணல. இவங்க 2 வீட்டுக்கும் போய் அங்க நல்ல என்கொயரி பண்ணி ஆகணும். சார், நாங்க சுனிலோட வீட்டை நல்லா செக் பண்ணிட்டோம். அங்க பிரகாஷ் இல்ல சார். பிரகாஷ் சாரை பத்தி தெரிஞ்சுக்க எந்த க்ளூவுமே நமக்கு அங்க கிடைக்கல சார். சார், நான் தான் சொன்னேன்ல, அவர் எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியாது. பிரகாஷ் சார் உங்களோட ஸ்டெப் ஃபாதரோட
அடிக்கடி நீங்க சண்டை போட்டுக்கிறது உண்டு இல்லையா? எதுக்கு? சார் சண்டை தானே நடக்குது. சாதாரணமாக சண்டை எல்லார் வீட்லையும் நடக்கும் தானே. இதுல இருந்து ஸ்டெப் ஃபர்தர்ல எங்க இருந்து வந்தது சார்? கூட பிறந்தவங்க அப்பா பையனுக்கே சண்டை வருமே. நான் அவரை ஸ்டெப் ஃபாதராக பார்க்கல, என் ஃபாதராக தான் பார்த்தேன். இந்த அளவுக்கு அன்பு காட்டுறதா இருந்தா அவர் எதுக்காக வெளியிலேயே விட்டுருக்கீங்க? சார் அவர்கிட்ட ஒரு டூப்ளிகேட் கீ இருக்கு, அவரே கூட வீட்டில் இருந்திருக்கலாம். சார் இப்போ எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் தான் வீட்டை விட்டு போன்னு மிரட்டி இருப்பாங்க. நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க சார்? நாங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணுவோம்? சார் உங்களுக்கு என்ன தோணுது? நான் எங்கள் அப்பாவுக்கு துரோகம் பண்ணுவேன்னா என்ன? சார் என் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க சார். நீங்க கவலைப்படாதீங்க பிரகாஷ் சார், எப்படியோ நாங்க கண்டுபிடிச்சிருவோம். பிகாஸ் அவர் டியூட்டி. ஆனா நீங்க ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது. நீங்க உங்க அப்பா கூட ஏதாவது பிரச்சனை பண்ணி அவருக்கு தொல்லை கொடுத்தது எங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அப்புறம் கதையே வேற. உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டோம், புரியுதுல? சார், மாலதி போகிறதுக்கு முன்னாடி இதை விட்டுட்டு போயிருக்காங்க. குழந்தைகளை உள்ள கூட்டிட்டு போங்க. என் பேர் மாலதி. எந்த வற்புறுத்தலும் இல்லாம தான் நான் இந்த கடிதத்தை எழுதுறேன். தினமும் வாழற இந்த சாதாரணமான வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. அதோட காரணமா நான் என் இஷ்டத்துக்கு இந்த வீட்டை விட்டு போக போறேன். என்ன மன்னிச்சிருங்க வினய், மன்னிச்சிடு ராகுல். நான் இல்லாம நீங்க கஷ்டப்படுவீங்க, இருந்தாலும் நீங்க இதை பழக்கப்படுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பயணம் இத்தோட முடியுது. இதுக்கப்புறம் என்ன நீங்க தேடாதீங்க. மாலதி. சார் எப்படி ஒரு குடும்பத் தலைவி அவ குடும்பத்தை விட்டுட்டு இப்படி நடுவுலே போக முடியும்? அதுதான் தெரியலையே. நான் நேத்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு விட போயிருந்தேன். அப்ப நான் அங்க அவளை பார்த்தேன். அப்பவே அவ நடவடிக்கை வித்தியாசமா தான் இருந்தது. வித்தியாசமா இருந்ததுன்னா என்ன சொல்றீங்க? அவ ஒரு சின்ன பையன் முன்னாடி அழுதுட்டு இருந்தா. எப்பயும் உன்னையும் அப்பாவையும் நல்லா பாத்துக்கணும். நீங்க எங்கேயாவது போறீங்களா? அப்பனா நானும் வரேனே. வேணாம்ப்பா, நான் எங்கேயும் போகல. அவ அழுதுகிட்டே அந்த பையனை வேன்ல ஏத்தி விட்டுட்டா. அதுக்கப்புறம் காய்கறி வாங்க போயிட்டா. அவ நடந்து போகும்போது மொபைல் போனை கூட கீழே போட்டு உடைச்சிட்டா. ரொம்ப விசித்திரமா இருக்கு. அவ அங்கிருந்து எப்படி போனா? அவ ஆட்டோல தான் போனா. எங்க போனான்னு ஏதாவது தெரிஞ்சதா? ஐ மீன், நீங்க ஏதாவது கேட்டீங்களா? நான் அதை பத்தி கேட்கல சார். சரி, பரவாயில்ல. தேங்க்யூ வெரி மச். சச்சின், மோத்திலால் நகர் அப்புறம் இந்திரா நகர்ல இருக்கிற அத்தனை ஆட்டோக்காரங்களுக்கும் பிரகாஷ் சார் அப்புறம் மாலதியோட போட்டோவை கொஞ்சம் காட்டுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார், இந்த ஆளை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், இவங்களை நான் பார்த்ததே இல்லை. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க இவரை. ஒருவேளை உங்க டாக்ஸியில் வந்திருக்கலாம் இவர். தினம் டாக்ஸியில் நிறைய பேர் வராங்க. அவங்க முகத்தெல்லாம் என்னால் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? தேங்க்யூ. அண்ணா, இந்த போட்டோவை பாருங்க. இவரை பார்த்துருக்கீங்களா? இந்த வயசானவரை நான் பிஞ்சரில் தான் விட்டுட்டு நான் திரும்ப வந்தேன். எங்க பிஞ்சரா? சார் இந்த லேடி கண்டிப்பாக நேற்று என் ஆட்டோவில் தான் ஏறி வந்தாங்க. என்ன மேடம், ஆள் இல்லாத இடத்துல இருந்து ஆட்டோவை நிறுத்த சொல்கிறீங்க? தாண்டி போனால் வெறும் காடு தான் இருக்குது. சார் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அந்த லேடி பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்தாங்க சார். வழி பூரா அழுதுகிட்டே வந்தாங்க. அதோட சார் பெரிய மலையுடைய கொகைக்கு பக்கத்தில் ஆட்டோவை நிறுத்த சொன்னாங்க. இறங்கியும் போயிட்டாங்க. மேடம் மீதி பணத்தை வாங்கிக்கங்கன்னு நானும் கத்துனேன். ஆனால் அவங்க என்னை திரும்பி பார்க்கவே இல்லை. காட்டை நோக்கி பேசாமல் அழுதுகிட்டே நடந்து போயிட்டே இருந்தாங்க. சரிங்க சார். இதை கவனி ஜெயவந்தி. இந்த டேப்ல கொஞ்சம் பாரு. பெரிய மலையின் குகை அண்ட் பிஞ்சரோட பள்ளம். சார் இந்த லொகேஷன் குல்வாடி ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கு. அங்கே அவ்வளோ நடமாட்டம் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த இலாக்கால 20 கிலோமீட்டர் வெறும் காடு தான் இருக்கு. ஆனா இவங்க 2 பேரும் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஏன் போனாங்க? ஒருவேளை இந்த வீட்டோட வேற யாரோட இனிஷியல் இருக்கலாம் இல்லையா?
ஏன்னா ஜுவல்லரி ஷாப்கார கரெக்டா சொன்னான். இந்த ரிங்கோட ஆர்டர் இங்க இருந்தா யாரோ கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க மேடம். வணக்கம், நாங்க சிஐடிஸ். சிஐடி உள்ள வாங்க. சொல்லுங்க, ஹிதின் நல்லா இருக்கான்ல? எங்க இருக்கான்? அவனை கூட கூட்டிட்டு வரலையா? உங்களுக்கு இந்த ரிங் பத்தி தெரியுமா? கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. மேம், இந்தாங்க. தேங்க்யூ. இப்போ உங்களால பேச முடியுமா? இந்த மோதிரத்துல ஆர்வின்னு எழுதி இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்? தன்னுடைய அம்மா அப்பா பேர்ல அந்த மோதிரத்தை பண்ணாரு. மாமனார் பேர் ராகேஷ், மாமியார் பேர் வினிதா. கண்டிப்பா தப்பு நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சது. ஹித்தின் எப்பவுமே சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு போக மாட்டான். அவனை எப்படியாவது நான் பார்த்தே ஆகணும் ப்ளீஸ். மேம், அது வந்து எங்களுக்கு அவங்களோட கட் பண்ண கை. போதும், இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு தெரியும் ஹித்தின் எந்த பாதையில நடந்தானோ அது கண்டிப்பா நல்லா இருக்காது. எங்களுக்கும் இப்பதான் தெரிஞ்சது. இவ ஏதோ தவறான வேலையை செஞ்சிருக்கணும். அதனால தான் நீங்க காணாம போனதுக்கு ரிப்போர்ட்டே கொடுக்கல. இப்ப மொத்த விஷயத்தையும் கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? அது வந்து இவர் தன்னுடைய கம்பெனில 10 கோடி ரூபாய்க்கு தில்லுமுல்லு பண்ணாரு. 10 கோடி ரூபாயா? இவர் அந்த பணத்தை வேற எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. பணம் போனது போனதுதான். ஆனா கம்பெனி அந்த பணத்தை டிமாண்ட் பண்ணும்போது திருப்பி கொடுக்க இவர்கிட்ட 10 ரூபா கூட இல்ல. அப்புறம் என்ன, கம்பெனி எங்க மேல கேஸ் போட்டாங்க. எங்க வீடு ஏல விடுற நிலைமைக்கு வந்தது. அதனால தான் 3 நாளைக்கு முன்னாடியே வீட்டை விட்டு எங்கேயோ ஓடி போயிருக்காரு. ஓ, இதனாலதான் காணாம போன ரிப்போர்ட்டை போலீஸ் கிட்ட கொடுக்கல? இல்ல, எனக்கு திடீர்னு இவர் கம்பெனில இருந்து கால் வந்தது. யாரோ கம்பெனி அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துட்டாங்களாம். நான் சந்தோஷப்பட்டேன். இவர் திரும்பி வந்துருவாருன்னு நினைச்சேன். ஒரு நிமிஷம், அதாவது அந்த 10 கோடி ரூபாய் நிதின் கம்பெனில இருந்து திருடினது வேற யாரோ திருப்பி கொடுத்துட்டாங்களா? யார் அது? தெரியலையே. யாரோ கம்பெனியோட அக்கவுண்ட்ல அதை திருப்பி போட்டிருக்காங்க. ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. ஹித்தின் கம்பெனில இருந்து எடுத்த அதே அமௌண்ட்னு அதுல போட்டிருந்தது. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஹிதினோட பணத்தை யாரோ ஏன் கொடுக்கணும்? அதுவும் 10 கோடி. இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. மேம், உங்களுடைய ரிலேஷன்ஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ ஹித்தினை தேட முயற்சி பண்ணலையா? பண்ணாங்களே. ஹித்தினோட கார் கூட கிடைச்சது குல்வாடி காட்டுக்கு நடுவுல. ஆனா ஹித்தினை பத்தி எதுவுமே தெரிய வரல. குல்வாடி காடு? இந்த காடு ரொம்ப பயங்கரமா இருக்கு. பிரகாஷ் சாரும் மாலத்தியும் இங்க எதுக்கு வந்திருந்தாங்க? யாரோ ஏமாத்திங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம், இல்ல வற்புறுத்தி இழுத்துட்டு வந்திருக்கலாம். அங்க பார் அபிஜித், அதோ அங்க பார்.
ஏகப்பட்ட துணிங்க, இந்த செருப்பு. ஓ மை காட், ரத்தம் தெரியுதா? ஓ நோ. இந்த மண்டவோட எலும்பு. இந்த காட்டில் என்னதான் நடக்குது? யாரங்க? யார் அது? என்னாச்சு? அங்க யாருமே இல்லை சார். சார், அங்க யாரோ இருந்தாங்க சார். அடர்ந்த காட்டுக்குள்ள யார் இருப்பாங்க? இதோ இந்த க்ளோத்ஸ், இந்த செருப்பு, இந்த எலும்புகளை பார்க்கும்போது வேற வேற வயசு இருக்கவங்கள வேட்டையாடி இருக்காங்க. கொடூரமான கொலையாளியா இருக்கான். அப்பாவி மக்களை இங்க கூட்டிட்டு வந்து கொண்டிருக்கான். ஏதோ பெரிய ஒரு போட்டோ இருக்கு. இவரு ஃபேமிலி போட்டோ எடுத்துட்டு ஏன் இங்க வந்திருக்காரு? ஏய் நில்லு. என்னாச்சு? சார், அதோ அங்க சார். அங்க எவனோ ஒருத்தவனை பார்த்தேன் சார். கார் சத்தம் கேட்குது. காட்டுக்குள்ள யாரோ வந்திருக்காங்க. போய் என்னன்னு பாரு. இத்தீனோட வெட்டப்பட்ட கையும் அந்த காரும் புல்வாடி ஜங்கல்குள்ள கிடைச்சிருக்கு. அது ஏன்னு தெரியல, ஆனா ஒரு விஷயம் என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த இத்தினோட கேஸ், இந்த மாலத்தியோட கேஸ், அப்புறம் இந்த பிரகாஷோட கேஸ், இந்த மூணுக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. சார், பிரகாஷ் அப்புறம் மாலதியை பத்தி சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. என்ன சார்? ஹிதேன் மாதிரியே பிரகாஷ்க்கும் மாலதிக்குமே கடன் நிறைய இருந்திருக்கு. பிரகாஷ் அவங்க மகனுக்கு 5 லட்சம் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அப்புறம் மாலதி மேடமோட வீடு அடமானத்துல இருக்கு. இவங்க 2 பேரும் காணாம போனதுக்கு அப்புறம் அவங்க கடனை யாரோ அடைச்சிருக்காங்க. ஹிதேன் கடனாளியா இருந்திருக்கா, மாலதியும் கடனாளியா இருந்திருக்கா, பிரகாஷ் தலையிலயும் கடன் இருந்திருக்கு. 3 பேரும் காணாம போயிருக்காங்க. ஆனா கடைசியில் அவங்கள எங்க கண்டுபிடிச்சோம்? புல்வாடி காட்டுக்கு பக்கத்துல ஒரு வேலை செய்யலாம். அந்த லைன்ல, புல்வாடி காட்டோட லைன்ல எத்தனை ஆட்டோக்காரங்க, எத்தனை டாக்ஸிக்காரங்க போறாங்களோ எல்லாரையுமே கூட்டிட்டு வரலாம். சார், எங்களை எதுக்கு கூப்பிட்டீங்க? காரணத்தோட தான் கூப்பிட்டுருக்கோம். எங்களுக்கு உங்க எல்லாரோட உதவி தேவைப்படுது. நாங்க உங்களுக்கு என்ன உதவி சார் செய்ய முடியும்? இந்த கேர்வாடி புல்வாடி காட்டுக்கு இடையில நீங்க உங்க டிராவல்ஸை நடத்திட்டு வர்றீங்க. சார், டாக்ஸி எல்லா ஏரியாலும் தான் சுத்தம். ஆனா எல்லா டாக்ஸியும் குல்வாடிக்கு போகாதே. கீர் கிராமத்துக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவங்க தான் குல்வாடிக்கு போவாங்க. கரெக்ட் சார். குல்வாடிக்கு அப்புறம் வந்தாலே அதுக்கப்புறம் ரோடு கிடையாது. அதுக்கப்புறம் அடர்ந்த காடு தான் இருக்கு. ஆமா, இப்ப அந்த காட்டை பத்தி தான் நாங்க இப்ப தெரிஞ்சுக்க போறோம். அது சரி, இப்ப அந்த வழி ஆள்நாடு மட்டுமே இல்ல. ஆமா சார்.
இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள யாரும் அதிகமா நடமாட்டம் இருக்காதுல்ல, சொற்பமான ஆளுங்க தான் போவாங்க. ஆமாம் சார், கரெக்டு. அப்படின்னு அந்த கடந்த 2-3 மாசத்துல யாராவது ஒரு பேசஞ்சரை அந்த பக்கம் கூட்டிட்டு போயிருந்தீங்களா? கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. சார், எனக்கே நல்லா ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட கடந்த 3 மாசத்துல அந்த வழியில 2 வெவ்வேறு ஆட்களை விட்டுருக்கேன். நானும் அங்கே ஒரு சவாரியை விட்டுருக்கேன் சார் போன மாதம். சார், போன மாசம் நானும் ஒரு சவாரியை விட்டிருக்கேன். அது ஒரு ஆளு. அப்படின்னு உங்களுக்கு அவங்களோட முகம் ஏதாவது ஞாபகம் இருக்குமா? சார், முகம் ஞாபகம் வரல, ஆனா பேசினது ஞாபகத்தில் இருக்கு. அவன் டென்ஷன்ல இருந்தான். யாருக்கிட்டேயோ ஃபோன்ல நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தான். எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னான். சார், எனக்கு ஞாபகம் வருது. மாலத்தியை தவிர வேற ஒரு பொண்ணு கூட நாங்கள் விட்டுருக்கேன். அந்த பொண்ணு ஆனால் வழியெல்லாம் அழுதுகிட்டே வந்தா. சார், எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு கண்டிப்பாக வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கணும். ஆமாம் சார், அதோட அவ அங்கே போகிறதுக்குள்ளேயே பாதி வழியிலே இறங்கிட்டா. நான் என் சவாரிக்கிட்டே சொல்லியிருந்தேன் இங்கே ஆட்டோ டாக்ஸி எதுவுமே கிடைக்காதுன்னு. ஆனால் பதிலே சொல்லலை சார். சார், இது அப்படியே பிரகாஷ் மாலதி கேஸ் மாதிரியே இருக்கு. ஆஷ்ரயா, இந்த 3 கேஸையும் பார்த்த ஒரே மாதிரி தான் இருக்கு. சொல்ல போனா இன்னும் சில கேசஸும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனா ஹிதேஷ், பிரகாஷ், மாலதி இவங்களோட கடனை எவன் அடைச்சிருக்கானோ அவன் தான் இவங்க 3 பேரையும் கடத்தி இருக்கணும். ஒரே குழப்பமா இருக்கு. இவ்வளோலாம் பண்ணியிருக்கானா? கொலகாரனோட எண்ணம் என்ன? அதை பத்தி சொல்ல தெரியல அபிஜித். ஆனா ஒரு விஷயத்தை உறுதியா சொல்ல முடியும். இது ஒரு ஹாட் பிளட்டட் மர்டர். பிளான் பண்ணி குற்றத்தை பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு படிச்சவன் தான் இதை பண்ணியிருக்க முடியும். படிச்சவனா? இதை கவனி. இந்த மண்டையோட ஏதோ ஒரு கெமிக்கல்ல போட்டு வச்சிருக்காங்க. கெமிக்கல்லையா? இந்த காட்டில் ஏதாவது லேப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கானா? இருக்கலாம் சார். ஒரு நிமிஷம். இத பத்தியா? ஜங்கல்ல பைப் எங்க இருந்து வந்தது? ஆனா மேப்ல பைப்லாம் இருந்த மாதிரி தெரியலையே. அதான், ஒருவேளை இந்த பைப்பை குற்றவாளிகளை ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம். நிகில், நம்ம காட்டுக்குள்ள இருக்கும்போது காரோட சத்தம் கேட்டது. இது ஒன்றும் தற்செயல் இல்லை. ஐ மீன், குற்றவாளிக்கு நம்மள தெரிஞ்சிருக்கு. நம்ம வந்ததை பார்த்துருக்கான். சரி, அவன் பார்த்துருக்கலாம். ஆனால் நம்ம கிட்ட இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. ஸ்மெல் வருது. ரத்தமா? பைப்ல ரத்தம் வருதா? மக்களை கொலை பண்ணிட்டு பாடியை கட் பண்ணியிருக்கான். பைப்ல இருந்து ரத்தம் வழியுது. அப்படின்னு அது ஒரு ஆளோட வேலை இல்லை, மிகப்பெரிய குரூப்பே இருக்கு. இந்த பைப்பு நம்மள அவங்க கிட்ட கொண்டு போயிடும். சார், நான் மிஸ்ஸிங் பர்சன் பியூரோல இருந்து கண்டுபிடிச்சேன். சார், காட்டுல யாரெல்லாம் காணாம போனாங்களோ அவங்க எல்லாரும் கடல்ல முழுகி இருந்தாங்க. புல்வாடி காட்டுக்குள்ள யாரெல்லாம் காணாம போயிருந்தாங்களோ எல்லாருக்கும் கடன் இருந்திருக்கு. அப்ப நான் சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். இது ஒன்றும் தற்செயலா நடக்கல. பிளான் பண்ணி தான் இந்த மர்டர் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் கடன் இருக்குன்னு தெரிஞ்சு தூக்கி இருக்காங்க. சார், இவன் ஒரு சீரியல் கில்லரா இருக்கலாம். ஏன்னா கரெக்டா கடன் பட்டவங்கள தான் இவன் வேட்டையாடுறான். சச்சின், இதை நாம கண்டுபிடிச்சிடலாம். இந்த பிரகாஷ், ஹிதேன், அப்புறம் மாலதி, இந்த ஃபோன் நம்பர் எல்லாம் செக் பண்ணீங்களா? எஸ் சார். என்ன தெரிய வந்தது? சரி, இவங்க 3 பேரோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ்லயும் 3 நம்பர் காமனா இருக்கு.
அது யாரோட ஃபோன் நம்பர்? சார் 2 நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இன்னொரு நம்பர் யாரோடதுன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த 3வது நம்பர்ல இருந்து யாரோ ஜெயான்னு ஒருத்தவங்களுக்கு கால் போயிருக்கு சார். 3வது நம்பர்ல இருந்து ஜெயாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பா ஜெயாவோட உயிருக்கு இப்ப ஆபத்து. ஜெயாவோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஸ்ரேயா, உடனே அவங்களுக்கு ஃபோன் போடு. அவங்க கிட்ட கேளு, அவங்களுக்கும் கடன் இருக்கு இல்லையான்னு தெளிவா கேளு. ஜெயா, நிக்கில் இங்க பாரு. டயர் மார்க்ஸ். டயரோட அடையாளமா? அடையாளம் இங்கே இருக்குன்னா கார் எங்கேயாவது இங்கே தான் அக்கம் பக்கத்தில் இருக்கணும். அங்க பாரு. அதோ அங்கே இருக்கு. ஜாக்கிரதை. இங்கே அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை. இன்ஜின் இப்போவும் சூடா இருக்கு. அதாவது யார் இந்த ஜீப்ல வந்திருக்காங்களோ அவன் இங்க தான் இருக்கணும். இவ்வளோ டப்பாங்க இருக்கு. இது எல்லாமே ஹாஸ்பிட்டல் ஐட்டம்ஸ். இது எதுக்கு காட்டுக்குள்ள கொண்டு வரணும்? அதான் தெரியல. ஏய் ஏய் ஏய், அபிஜித், ஏய் ஏய் நில்லு. இங்க பாரு. என்ன விஷயம்? என்ன விஷயம் சொல்லு. என்னன்னு வாய திறந்து சொல்லு. ஏய், ஒருவேளை இவன் கொலை பண்ணிருப்பானா? இவனை பார்த்தா அந்த மாதிரி தோணல. இங்க பாரு. சரி சரி புரியுது. நீங்க இருந்து கொஞ்சம் போ. போன்னு சொல்றல. போ. ஏன் சுட்டு? அவன் பாவம் பயந்து ஓடிட்டான். திரும்ப அவனை நம்ம காப்பாத்திடலாம். முதல்ல பிரகாஷ் மாலத்தியை காப்பாத்தி ஆகணும். அவங்க நிலைமை இப்படி ஆயிடக்கூடாது. புல்லட் சத்தம். நிக்கில் பூர்வி ஆபத்துல மாட்டிருக்காங்களா? ஆனா அவங்கள எப்படி தேடுறது? சத்தம் எங்க இருந்தாலும் அங்க போகலாம். இத பாரு ப்ளீஸ். எனக்கு பணம் கிடைக்காத வரையில நீ போன்ல இரு. நான் கடையை பார்த்துட்டேன், வந்துட்டே இருக்கேன். இல்ல இல்ல இல்ல, நீ போனை வச்சிடாத ப்ளீஸ் ப்ளீஸ். நான் வந்துட்டே இருக்கேன். பிரதர், அந்த கெரோசின் எண்ணெயை கொடுங்களேன். நான் சிஐடி ஆஃபீஸர். நேரா சொல்லிடு, யார் சொல்லி இந்த பேக் எனக்கு கொடுத்த? இல்லைன்னா மாமியார் வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன். அதோ போறான்ல, ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கவன், ஃபோனில் பேசிட்டே போறான். மயூரி ஷிதா, அந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கவன். போதும் 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 போதும், ரொம்ப சுத்த வச்சுட்டேன். நீயா?
யாரையும் இழுத்துட்டு போயிருக்காங்க. ஏய் நில்லு. ஏய் நில்லு. இரு, இல்லைன்னா இங்கேயே செத்துருவா. என்ன பாஸ், அடிபடலையே? ஒரு நிமிஷம் இருங்க. முகமூடியே இவன் வந்து எடுக்கட்டும். கரெக்ட் அவ மாஸ்க்கு. சார், இதுதான் சார் அந்த லெட்டர். மாலதி விட்டுட்டு போயிருந்தா. நீங்க என்ன சொல்றீங்க சார்? நாங்க ஏன் இதெல்லாம் செய்ய போறோம்? பணத்துக்கு ஆசைப்பட்டு இவ்ளோ கேவலமா நடந்துக்கிட்ட மனதாபிமானத்தையே நீ மறந்து நிக்கிற. சொல்ல போனா அப்பா மாதிரி இருக்க மாமனாரையும் அப்படி விட்டு வைக்கல. நான் என்னெல்லாம் பண்ணேனோ அது அப்பா இஷ்டப்படிதான் பண்ணேன். அதோட அவரோட தியாகத்துக்கு நான் பணம் கூட கொடுத்தேன். தப்பு. மக்களோட பலவீனத்தெல்லாம் நீங்க பயன்படுத்திருக்கீங்க. அவங்க உடம்பு வச்சு நீங்க பிளாக் மார்க்கெட் நடத்திருக்கீங்க. ஏன்? ஏன்னா உங்களோட கவர்மெண்ட் தான் என்னோட டாக்டர் லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்க. ஆச்சரியமா இருக்கு. ஓ லைசன்ஸை கேன்சல் பண்ணதுனால நீ பொதுமக்களை கொல்லுவியா?
உங்களோட அரகுற அனுபவம் ஒரு மனுஷன் எப்படி சுத்த விட்டுருக்கு. உங்க 2 பேருக்கும் வெக்கமா இல்ல? உங்க சொந்தக்காரவங்களை கூட நீங்க காயப்படுத்திருக்கிறீங்க. வேற என்னதான் பண்றது? வெளிநாட்டுல இருந்து நாங்க பணத்தை வாங்கிட்டோம். வேற எந்த பார்ட்ஸ் அவங்களுக்கு வேணுமோ அது எங்ககிட்ட இருக்கல. அதனால சொந்தங்களை விட்டு வைக்கல. பெரிய பெரிய குற்றவாளிகளை கூட நான் பார்த்துருக்கேன். ஆனா உங்களை மாதிரி கேவலமான எண்ணம் உடையவங்களை நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு தான் நோய் இருக்கு. இந்த சொசைட்டியில் வாழ தகுதியே இல்லை. தலையெழுத்து நல்லா இருந்தா ஜெயிலுக்குள்ளேயாவது வாழுவீங்க. இல்லைனா எப்படியாவது கோர்ட்டு உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துரும். கூட்டு போங்க. வா. இவரை ஏதாச்சும் நல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். போலாம்.